நீங்கள் எப்பயுமே கன்ஃபியூஸ்டாகவே இருக்கீங்களா? என்னடா பண்ணுறது, எதடா பண்ணுறது, இதை பண்ணுறதா, அதை பண்ணுறதா? சார், ஐ ஆல்வேஸ் இன் கன்ஃபியூஷன். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. கன்ஃபியூஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறேன். வடிவேல் சொல்கிறேன். நீங்கள் அப்படி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது, முழுமையாக பாருங்கள். சிம்பிளாக நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேங்க. அதாவது நான் எப்போ கன்ஃபியூஸ்டாக இருந்தாலுமே சிம்பிளான ஒரு விஷயம் பண்ணுவேன். ஏன் நம்ம கன்ஃபியூஸ்டாக இருக்கோம் சொல்லுங்கள்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் உங்கள் ரூமை பார்க்குறீங்க. உங்கள் ரூம் இதெல்லாம் கலைஞ்சு கிடக்குது அப்படின்னா என்ன அர்த்தங்க? என்ன அர்த்தம்? எங்கெங்கே எதை வைக்கணுமோ அங்கங்கே அதை வைக்கல. அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீங்க, கலைஞ்சி கிடக்குது அப்படின்றது தானே விஷயம். அதே மாதிரி தாங்க உங்கள் பிரெயினை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், அதை குப்பை தொட்டி மாதிரி நிறைய குப்பையை போட்டு வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் ஏதாவது புதுசாக கற்றுக்கணும், நீங்கள் ஏதாவது லேர்ன் பண்ணணும் அப்படின்னா எப்படிங்க அதுக்குள்ளே போகும்? நீங்கள் ஒரு கதை கேட்டிருப்பீங்க. நிறைய ஒரு பாட்டில் நிறைய தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் மேலே நிறைய தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? தண்ணி கீழே தாங்க போகும். ஸோ அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறதுக்கான காரணம் அதுதாங்க. ஸோ கன்ஃபியூஸ்டாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏன் கன்ஃபியூஸ் ஆகிறோம், கவலைப்படுறோம். ஸோ ஒரு டைம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன். எப்போ எனக்கு கவலைப்பட்டாலும் ஒரு நோட் புக் எடுத்து சின்னதாக எழுத ஆரம்பிப்பேங்க. ஏன் நான் இந்த கவலைப்படுறேன், என்ன பிரச்சனை, இதை என்னால் மாற்ற முடியுமா முடியாதா, இது எதுக்காக நான் இவ்வளோ கவலைப்படுறேன். இப்போ என் பக்கெட்டில் இருக்கிற குப்பையை, அதாவது என் மைண்டில் இருக்கிற குப்பையை பேப்பரில் போட்டேன். புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் என் மைண்டை கிளியர் பண்ணிட்டேங்க. இதை தான் ஞானிகள் மெடிடேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் மெடிடேஷன் பண்ணுறதை விட நீங்கள் அந்த குப்பையை எடுத்து வெளியே வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மைண்டை கிளியர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இல்லாமல் அந்த கன்ஃபியூஷன் எடுத்து வேறு இடத்துல கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் உங்கள் பக்கெட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் வெளியே எடுத்து போட்டிங்கன்னா நீங்கள் கிளியர் ஆகிடுவீங்க. ஸோ எப்படி நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நீட் பண்ணி வைக்கிறீங்களோ, அது மாதிரி உங்களுடைய மைண்டை கிளியர் பண்ணோன்னா ஜேர்னலிங் பண்ணுங்கள். சிம்பிளாக ஜேர்னல் பண்ணுங்கள். அல்லது ஒரு 1 மினிட் உட்காந்து, ஏன் நான் இந்த ஒரி பண்ணுறேன், இந்த ஒரி பண்ணுறதுனால நான் சரியாக போகிறேன்னா, இந்த கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிறனால சரியாக போகிறேன்னா அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணுங்கள். அந்த திங்க் பண்ணுறதுல கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. எதுக்காக திங்க் பண்ணோம்? அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக திங்க் பண்ணோம். ஸோ ஐ ஆம் டூயிங் பெஸ்ட் ப்ராக்டிஸ் இஸ் ஜேர்னலிங். நான் எழுதும்போது எனக்கு அதில் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஓகே, இதை நாம் எடுத்து வச்சுட்டோம், அதனால் நாம் அடுத்த விஷயத்த பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ நீங்களும் கன்ஃபியூஸ்டாக இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் மைண்டை டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயத்த பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. ப்ளஸ் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அரிய தகவல்களை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மேக் எ கிரேட் டே.